எது சிறந்தது, எது உடலுக்கு நல்லது? குளிர்ந்த நீரில் குளிப்பதா, சூடான வெந்நீரில் குளிப்பதா? நிறைய பேருக்கு வெந்நீரில் குளிக்கிற பழக்கம் இருக்குது. நிறைய பேர் வந்து சில் வாட்டர் இல்லை, நார்மல் வாட்டர், அது குளிர்காலமாக இருந்தால் கூட சில்லுன்னு தண்ணி இருந்தால் கூட எடுத்து ஊற்றிக்குவாங்க. இது சில பேருக்கு பழக்கம் இருக்குது. இப்போ எது உடலுக்கு நல்லது அப்படின்னு ஆய்வு முடிவுகள், அறிவியலாளர்கள், மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதன் அடிப்படையில் அமைந்த விஷயங்களை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல குளிர் நீரோ வெந்நீரோ, முதல்ல தினமும் குளிப்பது வந்து நமக்கும் நல்லது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது இல்லையா? இப்போ நம்ம ஏன் குளிக்கணும்? நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு, நம்ம உடம்புலேருந்து துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம சுத்தமாக இருப்பதற்கு, நம்ம உடம்புல உள்ள அழுக்குகளை போக்குவதற்கு, அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? ஆனால் ஃபஸ்ட்டு நம்பர் 1, இப்போ குளிர்ந்த நீரை எடுத்துக்க போகிறோம். அது உடலுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, இப்போ நம்ம அடிக்கடி குளிச்சுக்கிட்டு முகம் கழுவிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு மாதிரி எண்ணெய் பிசுப்பு எண்ணெய் இதான் நம்மளுடைய தோலை வந்து மினுமினுப்பாகவும் டஸ்ட்டு மற்ற விஷயங்கள்லேருந்து நம்மளை தோல் பாதிக்காமல் இருப்பதற்கும், அது மேலே உள்ள எபிடெர்மிஸ் என்ற லேயர் வந்து பாதிக்காமல் இருப்பதற்கும் அது ஒரு கவசம் மாதிரி அந்த ஒரு வலுவழுப்பு தன்மையோடு அது வந்து இருந்தே ஆகணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது இந்த உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் ஆகாமல் காப்பாற்றப்படுகிறது. நம்பர் 1. செகண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இச்சினஸ், அதாவது அரிப்புத்தன்மை, உடலை வந்து அரிச்சிக்கிட்டே இருக்குது. ஆடம் ஃப்ரீட்மேன் அப்படின்றவர் வந்து ஒரு எம்டி டாக்டர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த குளிர்ந்த நீரில் குளிக்கிறது வந்து அந்த இச்சினஸ், நமக்கு உடலில் அரிப்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னா அதை அறியணும், சொரியணும் அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படின்னு, அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு விஷயம் வந்து இல்லாமல் போகும். அதை வந்து அமைதிப்படுத்துவது, அந்த இச்சினஸ் வர அந்த ஏரியாவை வந்து அமைதிப்படுத்துகிற மிகப்பெரிய விஷயத்தை வந்து இந்த கோல்டு வாட்டர் வந்து பண்ணுதுங்க. அதனால் வந்து உங்களுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, அதில் இச்சினஸ் இருக்குது அப்படின்னாக்கா, ஃப்ரைட்மேன் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தினமும் வந்து குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு வந்தாலே அது வந்து அந்த ஒரு இதுவே இருக்காது, சொரியணுன்ற எண்ணமே உங்களுக்கு வராது. அதுக்கான தூண்டுதல், அந்த எரிச்சல் வந்து தோலில் இருக்காது, பாதுகாக்கப்படும் அப்படின்றது வந்து சொல்கிறாரு. செகண்ட் வந்து வேக்கப் அப்படின்றாங்க. நீங்கள் தான் வீட்டில் கடைசியாக எந்திரிக்கிறவர், இல்லை தூக்க கலக்கம், சோம்பேறித்தனத்தின் உச்சம், இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து குளிர்ந்த நீரில் வந்து குளிக்க வேண்டும் அப்படின்னு. குளிர்ந்த நீரில் குளிக்கிறதுனால என்ன வருதுன்னா, உடம்புல திடீர்னு ஒரு ஷாக்கு. தண்ணி அள்ளி காலங்காத்தால் வந்து நீங்கள் உடம்புல டக்குன்னு ஊற்றும் போது என்ன ஆகுனா, உடம்பு ஃபுல்லாக ஒரு ஷாக் அப்படி வரும் இல்லையா? அந்த ஷாக் என்ன வருதுன்னா, உங்களுடைய ஆக்சிஜன் இன்டேக், நீங்கள் வந்து அந்த ஆக்சிஜனை உள்ளிழுக்கும் தன்மை வந்து சர்ன்னு வந்து அதிகப்படுத்தும் போது ஒரு அலர்ட்னஸ் பாடிக்கு வருது. அதை போக செல்கள் எல்லாமே வேக்கப் ஆகுது, எல்லாமே புத்துணர்ச்சி பெறுது. புரியுதுங்களா? அப்போ பிளட்டுடைய சர்க்குலேஷன் வந்து இங்கே அதிகரிக்கப்படுது. அது எல்லாம் எதெல்லாம் மந்தமாக இருக்கோ அதெல்லாம் வழக்கமான நிலைக்கு, பகலில் வேலை செய்யக்கூடிய நிலைக்கு வந்து ரெடி ஆகக்கூடிய தன்மை. எடுத்தோன்னா அதிகமான ஆக்சிஜன் இன்டேக் ஆகுறதுனால இந்த செல்கள் எல்லாம் வேக்கப் ஆகிற நேரத்துக்கு அந்த ஆக்சிஜன் உள்ளே போய் சேரும் போதும், அது ரத்தத்தின் மூலமாக சர்க்குலேட்டு சீராக்கப்படும் போதும், இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு புத்துணர்ச்சியை உடனடியாக கொடுக்கும். நீங்கள் நாள் ஃபுல்லாக நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்க்குலேஷன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரத்தத்துடைய சர்க்குலேஷனை வந்து சீராக்கிறதுனால உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், பிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா இது எல்லாமே சீராக்கப்படும். அதே மாதிரி கார்டியோ வாஸ்குலர் டிசீசர், இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குனாலே இந்த ரித்தமை வந்து அது சரி பண்ணி சீர்படுத்துறதுனால அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ குளிர்ந்த நீரில் குளிக்கிறது வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷனை வச்சு அதன் மூலமாக ஹைப்பர் டென்ஷனோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லேருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷயமாக வந்து இருக்குது. அடுத்து வந்து மசில் சோர்னஸ். நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஹெவியாக வாக்கிங் போயிட்டு வரீங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை ஹெவியாக வேலை பார்த்த பிறகு இந்த தசைகளில் ஒரு சோர்னஸ், ஒரு சோர்வு, ஒரு அழற்சி, ஒரு மாதிரியான விஷயம் வந்து இந்த மசில்ஸில் இருக்கும் இல்லையா? அதை போக்கி மசிலை ரிலாக்ஸ் பண்ணி அதை வந்து சீர்படுத்தக்கூடிய, சரி பண்ணக்கூடிய, ரிலாக்ஸ் அண்ட் ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கோல்டு வாட்டர் தான் வந்து உங்களுக்கு பண்ணுது. அடுத்தது ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கோல்டு வாட்டரில் குளித்தா உங்களுக்கு எடை குறையும்.
இதுவும் வந்து ஒரு மருத்துவ நம்ம சொல்கிற விஷயம் அத்தனையுமே மருத்துவ ஆய்வுகளின் அடிப்படையிலான விஷயம்தான். இப்போ நம்ம முடிஞ்சால் அது எந்த ஆய்வு எந்த இதுன்றதை கீழே வந்து நம்ம போடுறோம், அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிங்க. என்ன நடக்குதுன்னா, ப்ரௌன் ஃபேட், நம்ம உடலில் 6 வகையான ஃபேட் இருக்குது. சில ஃபேட் உடம்புக்கு நல்லது, சில ஃபேட்டு உடம்புக்கு கெட்டது. அப்போ நல்ல ஃபேட்டை எரித்து அதன் மூலமாக வரக்கூடிய எனர்ஜி உடம்புக்கு கிடைக்கும் போது தான் அது வந்து உடம்புக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ப்ரௌன் ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயம், அது அந்த கழுத்தில் ஷோல்டரில் இந்த மாதிரியான இடங்களில் வந்து ப்ரௌன் ஃபேட் நிறைய இருக்கும், மற்ற இடங்கள்லையும் இருக்கும். இந்த ப்ரௌன் ஃபேட் வந்து எரிப்பதன் மூலமாக ஒரு எனர்ஜி கிடைக்குது. இது இந்த ப்ரௌன் ஃபேட்டை எரிக்கக்கூடிய விஷயம் எங்கே நடக்குதுன்னா, நீங்கள் சில்லுன்னு வாட்டர் எடுத்து ஊற்றும் போது உடம்புல உள்ளுக்குள்ளே பாடி வந்து ஒரு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு ஹீட் எனர்ஜியை டெவலப் பண்ணுறதுக்கு அது வந்து இந்த கொழுப்பை தான் எரிக்க ஆரம்பிக்கும். இந்த கொழுப்பை எரிக்க ஆரம்பித்து அதன் மூலமாக உண்டாக்கப்படும் ஹீட்டு, அதுதான் நீங்கள் கோல்டு வாட்டர் இது பண்ணும்போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பாடி யூஸ் பண்ணுற டெக்னிக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பு அங்கே கரைக்கப்படுவதனால தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கொழுப்பு வந்து மிகப்பெரிய எக்ஸசைஸ் பண்ணுவதும் இந்த கோல்டு வாட்டரில் குளிப்பதும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் வந்து இந்த கோல்டு வாட்டரில் குளிக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, பிளட் ஃப்ளோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனாலையும் மற்ற விஷயங்களாலையும் இது வந்து அந்த போர்ஸை வந்து டைட்டன் பண்ணும். நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கும்போது போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், நம்ம தோலில் உள்ள ஓட்டைகள் வந்து ஓப்பன் ஆகும். குளிர்ந்த இதில் ஐஸ் எப்போவுமே இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்து இந்த தோள்களையும் அந்த போர்ஸையும் இருக்கிறதுனால முடி உதிர்வதோ, முடி பளபளப்பாவதோ, முடியினுடைய சத்துக்கள் வெளியேறுவதோ இதெல்லாமே தடுக்க செய்யப்படுகிறது. அதனால் உங்களுக்கு ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஹேராக இருந்தாலுமே சரி, இந்த கோல்டு வாட்டரில் குளிப்பது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இது டாக்டர் ஜாக்குலின் வந்து மிகப்பெரிய ஆய்வு பண்ணி அவங்க அறிக்கையாகவே கொடுத்துருக்காங்க. naturally-curely.comல வந்து இந்த ஆய்வினோட அறிக்கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டீட்டெயில்டாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதை வந்து முடிஞ்சால் நீங்கள் போய் படித்து பார்க்கலாம். ஸோ ஸ்கின் பளபளப்பாகவும் நீண்ட நாள் இளமையாகவும் இருக்கிறதுக்கும், முடி பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் நல்ல அழகாகவும் இருப்பதற்கு நீங்கள் கோல்டு வாட்டரில் குளிக்கிறது வந்து நல்லது. சரி, இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். கோல்டு வாட்டரில் குளிக்கிறது, கோல்டு வாட்டரில் குளிக்கிறதுனால எப்போ குளிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு சளி ஜுரம் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் இருக்கிற டைம், குளிர்காலம், இந்த மாதிரியான டைம்களில் வந்து நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு மூக்கடைப்பு, சளி, தலை பாரம், நெஞ்சில் நீர் கட்டி இருக்கிறது, கால் வீக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க வந்து பச்சை தண்ணியை, அதாவது குளிர்ந்த தண்ணியை வந்து தலையில் ஊற்றுவதை வந்து அவாய்ட் பண்ணுவது நல்லது. அவ்வளோதாங்க. மற்றபடி இவ்வளோ பெனிஃபிட்டும் வந்து இருக்குது. சரி, இப்போ ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்ப்போம். ஹாட் வாட்டரில் குளிக்கிறதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வாட்டரில் குளிக்கிறதுனோட விஷயங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். உங்களுக்கு சுறுசுறுப்பாகணும், உடம்பு வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா கோல்டு வாட்டரில் குளிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நீங்கள் அசதியில் தூங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கணும். ஹாட் வாட்டரில் குளிச்சிங்கன்னா உங்கள் மசில்ஸு, பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து எல்லாத்தையுமே அமைதிப்படுத்தி காம் டவுன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கும் போது நமக்கு ஏற்படுறதுனால உடனடியாக ஒரு அசதி, ஒரு டயர்ட்னஸ், ஒரு சோர்வு, ஒரு தூக்க நிலைக்கு வந்து நம்மளை கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு போய் படுத்திங்கன்னா நல்ல உறக்கம் வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும், நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு தோணும் போதெல்லாம் முன்னாடி குளியல் ஒன்று போடணுன்னா கோல்டு வாட்டரில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள், ஹாட் வாட்டரில் குளிக்கலாம். இப்போ ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த தோல் வந்து ட்ரை ஸ்கின்னாக மாறக்கூடிய ஒரு ஆபத்து ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த தோலில் உள்ள அந்த ஈரப்பசை வந்து அதை மெயின்டைன் பண்ணாமல், ஏன்னா இது வந்து தளர்த்தி விடுவதனால அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி எல்லாமே வந்து ட்ரையாக எல்லாத்தையும் வெளியேற்றிடும் உடம்பை விட்டு. குளிர் நீரில் பண்ணும்போது அது இன்டாக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஓப்பன் அப் பண்ணும், பிளெமிஷஸ் அப்படின்றாங்க. இதனால நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோலெல்லாம் ட்ரை ஸ்கின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது வந்து இச்சிங் இருப்பவங்க இது வந்து அதிகப்படுத்தும். இந்த அரிப்பு தன்மை உள்ள தோள்களை வந்து அதை மேலும் அக்ரவேட் பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்குது. அதனால் இந்த விஷயங்களால்
வார்ம் வாட்டரில் குளிக்கிறத வந்து அது ஹாட் வாட்டரில் குளிக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவது நல்லது. இது வந்து மசில் ரிலாக்ஸ் ஆகணும், நீங்கள் டோட்டலாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற சமயத்தில் தான் வந்து இது அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், உங்களுக்கு ஒரு கோல்டு பிடிச்சிருக்கு, மூக்கு அடைப்பட்டிருக்கு, இல்லை இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் சுடுதண்ணியில் குளிப்பது வந்து நல்லது. ஏன்னா இது எல்லாத்தையும் தளர்த்தி ஓப்பன் அப் பண்ணி விடும். அப்படின்றனால அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஹாட் வாட்டரில் குளிப்பது வந்து மிக மிக நல்லது. அடுத்தது வந்து இது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஹாட் வாட்டரில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது பிபியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் சொல்லுது. அப்புறம் எக்ஸிமா அப்படின்ற பிரச்சனை, அப்புறம் தோலுடைய மேல் பகுதியில் உள்ள அந்த எபிடெர்மிஸ் அப்படின்னு உள்ள கெரட்டின் அப்படின்ற செல்கள் இது பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஹாட் வாட்டரில் குளிக்கிறது வந்து நம்ம தேவை இருந்தால் மட்டுமே குளிக்கலாம். கோல்டு வாட்டரில் குளிக்கிறதுல கொஞ்சம் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. இப்போ ஃப்ரைட் மேன் என்ன சொல்கிறாருன்னா, குளிர் தண்ணீரும் வேண்டாம், வெந்நீரும் வேண்டாம், லூக் வார்ம் வெதன்ற தண்ணியில் குளிக்கிறது வந்து எந்தவித நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, உடலுக்கு நல்லது கெட்டது செய்யாத சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் மட்டும் பண்ணுவதனால முடிஞ்ச வரைக்கும் லூக் வார்ம் வெதன்ற தண்ணியில் வந்து நீங்கள் குளிப்பது வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு நம்ம இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். டாக்டர் செபாஸ்டியன் நெப், நம்ம சொல்லலைங்க, டாக்டர் செபாஸ்டியன் நெப் வந்து ஒரு அருமையான ஆலோசனையை சொல்கிறாரு. இதை கேளுங்க, முடிஞ்சவங்க செய்யுங்க, எப்படின்றத பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 நிமிடம் குளிர்ந்த தண்ணீரை எடுத்து உடம்புல ஊற்றுறது, இல்லை ஷவர் வருதுனாக்கா கோல்டு வாட்டரில் 1 நிமிஷம் நிற்கிறது, அதுக்கப்புறம் டக்குன்னு ஹாட் வாட்டரை மாற்றி ஹாட் வாட்டரில் நிற்கிறது. இது ஒரு சைக்கிள். ஒரு கோல்டு வாட்டர் 1 நிமிஷம், ஹாட் வாட்டர் 1 நிமிஷம், இந்த மாதிரி 5 சைக்கிள் அதோடு நீங்கள் குளியலில் முடிச்சுக்கணும் அப்படின்றாரு. இது பண்ணுவதனால என்ன ஆகுதுன்னா, இந்த கோல்டு வாட்டர் வந்து இந்த பிளட் ஃப்ளோவை கன்ஸ்ட்ரைன் பண்ணி இது பண்ணுறதுனால அது வந்து உடம்பினுடைய நடுப்பகுதிக்கு வந்து சேர்கிறது அதிகப்படியான ரத்தம். இப்போ நீங்கள் அடுத்த நிமிஷம் வந்து வார்ம் வாட்டரை ஹாட் வாட்டரை ஊற்றும் போது என்ன ஆகும்னா, அது எல்லாமே ஓப்பன் ஆகி பிளட்டு அப்படியே பீச்சிக்கிட்டு உடம்புடைய அத்தனை பகுதிக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் ஆய்வு பண்ணி அதை காரியத்தோடு சொல்கிறாரு. இது மாற்றி மாற்றி பண்ணும்போது வந்து என்னென்னா, உடம்புனுடைய எவ்வளோ பிரச்சனைகளை அது சால்வ் பண்ணுது, மிராக்குலஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது எத்தனை பேரால் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. முடிந்தவர்கள் செய்து பாருங்கள், செஞ்சுட்டு என்ன ரிசல்ட்டுன்றதையும் பதிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.